வருஷத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யம் வருவதை குறித்து தியானிக்க ஆரம்பிக்க போறோம். ஓகே, வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய ஜெபம் தான். தொடர்ச்சியா அதை தான் நம்ம தியானிக்கிறோம். 3 காரியங்கள் தியானித்தோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எதை குறிக்கிறது? தகப்பனோடு இருக்கிற உறவிலே நாங்கள் அவரோடு கூட பேச வந்திருக்கிறோம். என்ன பேச வந்திருக்கிறோம்? we have some request to place before him. அவருக்கு முன்பதாக வைக்கும் சில விண்ணப்பங்கள் எங்களுக்கு இருக்கிறது. முதலாவது விண்ணப்பம் என்னன்னு சொன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது ஆக. ஏன் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக? அவருடைய நாமம் பரிசுத்தமா இல்லையா? அது ஏற்கனவே பரிசுத்தமான நாமம் தான். ஆனா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, எனக்குள் அந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் சிந்தை, என் சொல், என் செயல் மூன்றிலும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி நாம் கேட்கிறோம். எப்படி அந்த நாமம் பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தமாயிருந்தால்தான் அந்த நாமம் எனக்குள் இருந்து வெளிப்படும் போது பரிசுத்தமாய் வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இந்த ஜெபத்துல வர்ற பகுதி தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது, ராஜ்யம் வெளியரங்கமாய் வருகிறதை குறித்து மட்டும் நாம் ஜெபிக்கவில்லை. வரப்போகிறது அந்த ராஜ்யம் இந்த யுகத்தின் முடிவுல வரப்போகிறது. ஆனால் ஏற்கனவே ராஜ்யம் வந்தாயிற்று. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் ஆனபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ண சொன்னார். ரைட்? ராஜ்யம் எனக்குள்ள வராட்டி ராஜ்யம் எனக்குள் இருந்து வெளிப்பட முடியாது. அகேன், சிந்தை, சொல், செயல் இது மூன்றிலும் அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும்னா முதல்ல அந்த ராஜ்யம் எனக்குள்ள இருந்தாதான் என்ன செய்யும்? எனக்குள்ள இருந்து அது வெளிப்பட முடியும். முதலாவது நாம் சொல்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்கிறோம். சோ என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய நீதி, சமாதானம், சந்தோஷம் எனக்குள் நிலை பெறுவதாக என்று நாம் ஜெபிக்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அந்த ராஜ்யத்தினுடைய தன்மை என்ன? கனி கொடுக்கிற தன்மை, பலன் கொடுக்கிற தன்மை. சோ அந்த கனி கொடுக்கிற தன்மை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நான் கனி கொடுக்கிற மகனாய் மகளாய் நான் உமக்கு வாழட்டும். மூன்றாவதாக, கனி கொடுத்தா போதாது, அந்த கனியில கிரியையில நாங்க பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். நான்காவதாக, நான் எவ்வளவு இன்சிக்னிஃபிகண்டா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு மறைந்திருந்தாலும் சரி, என்ன நீங்க எங்க விதைச்சிருக்கிறீங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி புளித்த மாவு மற்ற மாவு முழுவதையும் புளிக்க வச்ச மாதிரி நான் உம்முடைய ராஜ்யத்தின் தன்மையை வெளிப்படுத்தி என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை தாக்கத்துக்குள்ளாக்கி ராஜ்யத்தின் புத்திரராய் அவர்களை நான் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அடுத்த 4 காரியங்களை சொல்ல போகிறேன். இதுல அடுத்த 3ஓடு ராஜ்யம் எனக்குள் வருவதற்கான ஜெபத்தை முடித்துவிடும். அதுக்கு அடுத்த ஜெபம் ராஜ்யம் எனக்குள் இருந்து வெளிப்படுவதற்கானதா இருக்கிறது. ரைட்? ராஜ்யம் பூர்ணமா எனக்குள்ள வந்தாதான் ராஜ்யம் எனக்குள்ள இருந்து என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். இன்னைக்கு நான் சொல்ற 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 34 36 வசனங்கள் வரைக்கும். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்போ நான் ஒரு காரியம் கேட்கிறேன் உங்கள்ட்ட. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, நீங்க ஆண்டவர்கிட்ட ரட்சிப்புக்குள்ளாக நீங்க வந்த போது நிச்சயமா ஏதோ போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, இல்லையா? ஒண்ணு வியாதி இருந்திருக்கும், அந்த வியாதி சுகமாகணும்னு ஆண்டவர்கிட்ட வந்திருப்பேன். இல்லைன்னா என் வாழ்க்கையில போராட்டம் இருந்திருக்கணும், அந்த போராட்டம் நீங்கணும்னு வந்திருப்பேன். இல்ல ஏதோ பிசாசனுடைய பெரிய எதிர்ப்பும் தாக்கமும் என் வாழ்க்கையில இருந்திருக்கும், இதெல்லாம் எனக்குள்ள தீரணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட வந்திருப்பேன். கரெக்ட் தானே? நான் கேட்கிறேன், ஆண்டவர் அதுல இருந்து உங்களை விடுவித்தாரா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதே கட்டுல தான் உட்கார்ந்து இருக்கீங்களா? விடுவித்தார்ல. ரட்சிக்கப்பட்டப்போ நீங்க என்ன சிறையிருப்புல நீங்க இருந்தீங்களோ, என்ன போராட்டத்துல இருந்தீங்களோ, என்ன குறைவுல இருந்தீங்களோ, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? உங்களுக்காக மாற்றி அமைத்தார். ரைட்?
சோ இப்ப நீங்க ராஜ்யத்தின் புத்திரராய் மாறணும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே தன்மை என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்குள்ள வரணும். கரெக்டா? அப்ப நீங்க யாரா இருக்க வேண்டும்? அவரை போலவே சிறைப்பட்டவர்களுக்காக அக்கறை கொள்ளுதல், கஷ்டப்படுறவன், துன்பப்படுகிறவன், சிறுமைப்பட்டவனுக்கு நான் இறங்குவதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை எனக்குள் வந்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. ரைட்? வேதத்துல ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8வது வசனங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். எப்படி அவனா செஞ்சிருவானா? இல்ல. எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏன் 6ஆம் வசனத்தை வாசிக்க சொன்னேன்? நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உடையவர்கள் ஆனபடியினால் சொல்லித்தான் வாசிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி வர்றது எல்லாமே தேவனுடைய ஆவியானவரால் நமக்குள் உண்டாயிருக்கிற வரங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. கரெக்டா? எல்லா வரங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. ஏன்னா செயல்படுத்துகிற ஆவியானவர் ஒருவர் தான். ஏன் எல்லாருக்கும் எல்லா வரமும் செயல்படல? இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதானே? ஏன் செயலாற்றுறது இல்லைன்னா, நான் வாஞ்சித்து நான் கேட்டாலுடைய எனக்குள்ள செயலாற்ற மாட்டாது. விளங்குதா? ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்குள்ள திணிச்சு நம்மளை செய்ய வைக்கிறவர் அல்ல. ஆண்டவர் மனுஷனுக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறபடினால அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ள வர்றதுக்கு நான் மற்றவர்களுக்கு இறங்கும் அந்த ஒரு கிருபையை, வரத்தை, கிருபா வரத்தை எனக்குள்ள தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. இரக்கம் பெற்ற நாம் இரக்கம் காண்பிக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்துல நிற்கும் போது இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. இரக்கம் காண்பிக்காம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே எனக்கு இரங்கும் கர்த்தாவேன்னு சொன்னா இரக்கம் நமக்கு கிடைக்கவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? ரைட்? இரக்கம் காண்பித்தலுக்கு கூட தேவனுடைய கிருபை வேணும். அதனாலதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை, let me show that the kingdom cares. ராஜ்யம் அழிந்து போகிற மக்களுக்காக, கஷ்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக, நசுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ராஜ்யம் கரிசனை கொள்ளுகிறது என்பதை நான் காண்பிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. வெறும் வார்த்தையினாலே அல்ல, என் செயலினாலே நான் காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இறங்கும் கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரைட்? சோ என்ன ஜெபம் பண்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு இரக்கம் காண்பித்தது போல நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்து காவலில் இருக்கிறவர்களை விசாரிக்க, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்க, நிர்வாணமா இருக்கிறவனுக்கு வஸ்திரம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். ரைட்? அடுத்தது 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஓகே, உங்களையும் என்னையும் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை போல கண்டார். அந்த பொக்கிஷத்துக்காக தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றி உங்களையும் என்னையும் தனக்கு சொந்தமாக கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நாம் இருக்கிற நிலையை காண்பதில்லை. அவருடைய கண்கள் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற அவருடைய தன்மையை காண்கிறது. அந்த தன்மையை வெளியில கொண்டாடணும்னு தான் அவர் வாஞ்சிக்கிறார். சிம்பிளா சொல்ல போனோம்னா, செட்டிங் அவர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். இயேசு எப்படி நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாரோ, எப்படி நம்மளைத்தான் தன் ஜீவனிலும் அதிகமாய் வைத்தாரோ, அதே போல உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நான் சொல்லும்போது என்ன கேட்கிறேன்? இயேசுவே நீர் என்னை உம்முடைய உரிமை, அதாவது உம்முடைய முன்னுரிமை எனக்கு கொடுத்து என்னை எப்படி வச்சீரோ
அதே போல நான் தகுதியானவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க எனக்கு கிருபையை தாரும். பூமிக்கு அடுத்த காரியம் அவர் கையில இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? சொத்தா, சம்பத்தா, பெரிய வீடா, காரா, பங்களாவா? ஒண்ணும் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது அவர் சரீரம் மட்டும்தான். கரெக்டா? ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் செய்தீர், உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய வந்திருக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில இருந்த ஒரே ஒரு காரியம் என்னது? அவருடைய சரீரம். அந்த சரீரத்தை அவர் பிற்க ஒப்பு கொடுத்தாரானால் அவருக்கு இருந்த உயர்ந்ததையே நமக்காக கொடுத்தார். எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி தன் சரீரத்தையே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு என்ன முக்கியமோ அதைத்தான் முக்கியம் என்று நாம் கருத வேண்டும். அல்லேலூயா. சரி, எதை முதலாவது தேட வேண்டும்? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்குங்க உணவு, உடுக்க, உடை, தங்க இடம் சொல்லி தேடி தேடி போறீங்க? எதையும் நீங்க தேட தேவையில்ல. என்ன செய்யணும்? நீங்க ஒன்னே ஒன்ன தேட வேண்டும். உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்ன அந்த நல்ல பங்கு? ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நான் தேடுகிறேன். அதை நான் தேடினால் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து என் வாழ்க்கையில சேர்ந்துரும். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கும் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நீங்க செய்கிறது போலவே அவரும் உங்களுக்கு செய்வார். நீதான்ப்பா எனக்கு முன்னுரிமை, நீதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் கூப்பிடுவீர்கள், இதோ இருக்கிறேன் அப்படின்னு ஓடி வந்துடுவாரு. உங்க வாயில ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ள வந்து நிப்பா ரெடியா. தெரியும், இதான் உனக்கு வேணும், இந்தா வச்சுக்கோ. நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களை, நீங்க அவருக்காக வாழ்ந்து பாருங்க. சோதிக்கிற காலம் ஒண்ணு இருக்கும். அப்ப பிசாசு வந்து என்ன செய்வான்னா, ஒண்ணும் கொடுக்க விட மாட்டான், தடுத்து நிறுத்துவான். கொடுக்காதீங்க, இவங்க உங்களை ஆராதிக்கிறாங்க. யோபுக்கு சொன்னான்ல, எல்லாம் கொடுத்துருக்கிறீர் அதனால உங்களை ஆராதிக்கிறான். சோதனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கூப்பிடுவீங்க, அவர் அங்க ஓடி வருவார். நீங்க பெருமூச்சு விடுவீங்க, அது சொல்றாரு, இதுதானே வேணும் உனக்கு, இந்த நான் ஆயத்தமா இருக்கிறவன் தேவையை சந்திக்கிறது. prioritize God over everything else. அவருடைய ராஜ்யத்தை prioritize பண்ணுங்க, அதனுடைய நீதியை prioritize பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது காரியம். இதோட 7வது பாயிண்ட் முடிஞ்சிரும். ராஜ்யம் முழுக்க நமக்குள்ள வர்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா இப்போ ராஜ்யத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஜெபத்தை பண்ண முடியும். சோ லாஸ்ட் பாயிண்ட், 7வது பாயிண்ட் என்ன? மத்தேயு 25:1-2 அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். சரி, ஏன் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறது? இப்ப நல்லா கவனிங்க. 10 பேரும் கன்னிகைகள். நல்லா கவனிங்க. 10 பேரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 10 பேருக்கும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான தகுதி இருக்கிறது. ரைட்? 10 பேருக்கும் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான தகுதி இருக்கு. ரைட்? நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கல்யாண வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா போவீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது என்ன? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லையா என்பதுதான். ரைட்? அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நான் ஜெபிக்கும் பொழுது என்ன கேட்கிறேன்? ஆண்டவரே, மணவாளனுக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். prepare me for the bridegroom Jesus Christ. அதே போலதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். we have to be prepared for the bridegroom. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டும்தான். எதை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறார்? தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மோடு கூட பேசுகிறதினாலே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, வேகமா 7 பாயிண்ட்ஸ் ரீகேப் பண்ணிரலாமா? என்னென்ன ராஜ்யம் எனக்குள்ள வரணும்னா, முதல் பிரேயர் பாயிண்ட் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது என்ன சொல்றேன்? உம்முடைய
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி, சமாதானம், சந்தோஷம் எனக்குள் நிலைப்படுவதாக. இரண்டாவது காரியம் என்னது? உம்முடைய ராஜ்யத்தின் கனி கொடுக்கும் தன்மை எனக்குள் வருவதாக. மூன்றாவது பாயிண்ட், கனி கொடுப்பது மட்டுமல்ல, கனியில நான் என்ன செய்யணும்? பெருகுகிறவளாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, நான் எவ்வளவு இன்சிக்னிஃபிகண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு மறைக்கப்பட்டவளாய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் விதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல உம்முடைய ராஜ்யத்தின் தாக்கத்தை நான் கொண்டு வரணும் ஆண்டவரே. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஐந்தாவது காரியம், நீர் எனக்கு இரக்கம் காண்பித்தது போல நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் கிருபை எனக்கு தாரும். நஷ்டப்படுகிற மக்களுக்காக நான் கரிசனை கொள்ள எனக்குள்ள கிருபையை தாரும் என்று நாம் கேட்கிறோம். ரைட்? அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ப்ரையாரிட்டைஸ் பண்றது. கடைசியா 7வது பாயிண்ட், ராஜ்யம் எனக்குள்ள வரணும்னா என்ன அர்த்தம்? ஆயத்தமாகணும். நான் மணவாளனுக்காக ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தப்படுத்துங்க. ரைட்? இப்ப ராஜ்யம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். 7 பாயிண்ட் நீங்க ஜாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ராஜ்யம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். மேபி சிலது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா இது எல்லாமே உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே இப்போ உள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை வெளி காட்ட வைப்பார். உள்ளே போகிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12, 10, 11 வசனங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது கூடவே 2 வார்த்தை இருக்கு. என்னது? ரட்சிப்பின் வல்லமையும் நம்முடைய கிறிஸ்துவின் அதிகாரமும். கவனிச்சு பாத்தீங்களா? ரட்சிப்பின் வல்லமை தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிங்களேன், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஏன் சொல்றாரு? அற்புத அடையாளங்கள் எல்லாம் இல்லப்பா, அந்த அற்புத அடையாளங்களையும் சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரமும் உங்களுக்குள் இருந்து ஆளுகை செய்யும் போதுதான் ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்து. சரி, இதே சம்பவம் லூக்கா எழுதும் போது எப்படி சொல்றாரு? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தேவ கரமே உங்களோட இருக்குது. நீங்க அதிகாரத்தை வைத்து போராட தேவையில்லை. நீங்கள் அதிகாரத்தை கொண்டு தேவனுடைய கரத்தோடு ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, பலத்துல இருக்குது. என்ன பலத்துல இருக்குது? அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே. அந்த ராஜ்யம் எனக்குள்ள இருந்து வெளிப்படும். சாத்தானே, நீ என்னெல்லாம் கொண்டாந்து நிறுத்துறியோ எல்லாத்தையும் நான் ஜெயம் கொள்வேன். வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மரணம் எத்தனை பேர் ஆண்டு கொண்டுச்சுங்க? எத்தனை பேர் ஆண்டு கொண்டுச்சு? ஆதாம் மூலமா உலகத்துக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரையும் மரணம் ஆண்டு கொண்டது. கரெக்டா? இந்த யுகத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற மரணத்தை ஜெயிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ரைட்? வந்து என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இப்ப எனக்கு சொல்லுங்க, மரணத்தின் வல்லமை பெருசா, ஜீவனின் வல்லமை பெருசா?
ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த மரணத்தை ஜெயித்தவர் எங்களுக்குள் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் கிட்ட இருந்து பிறந்ததுனால என் தலையின் மேல மரணம் ஆண்டுச்சு, கரெக்டா? ஆனா இயேசு கிறிஸ்துவை நான் எனக்குள்ளே ஏற்றுக்கொண்ட உடனே அவர் எனக்குள்ளே வந்தபடியினால் ஜீவனை அடைந்த நான் இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. வாசிங்க மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஓகே, அவர் பேதுருட்ட சொல்றாரு, ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் இன்னும் சிலுவையில மரிக்கல. ஆனா மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, அதிகாரத்துல போராடுகிறவர்கள் அல்ல, அதிகாரத்தை கொண்டு ஆளுகை செய்கிறவர்கள் நீங்கள். கட்ட வேண்டியதை கட்டுங்க, கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்த்துருங்க. ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். சரியான நேரத்துல சரியான காரியங்களை செய்கிறவர், அதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டத்தை நடத்த ஒரு காலம் உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது, அந்த காலம் கடந்து போயிருச்சு, இப்ப ஆளுகை செய்யற காலம் வந்துருச்சு. முடிஞ்சது, உன் போர் முடிந்தது, உன் யுத்தம் முடிஞ்சது. இப்போ நீ அதிகாரத்தை கொண்டு ஆளுகை செய்யும் ஸ்தலத்துக்கு வந்துட்ட. இப்போ உங்க வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் நீங்க கட்டலாம், கட்டவிழ்க்கலாம். அதோட நிறுத்திட சொல்றாரா? மார்க் 3:27. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஹல்லேலூயா. என்ன கொள்ளையடிக்க போறீங்க சாத்தான்ட்ட? என்கிட்ட அவன் என்னெல்லாம் திருடிட்டு போனானோ அத்தனையும் அடிச்சு புடுங்கி திரும்ப கொண்டாட போறேன். என் சமாதானத்தை எடுத்துட்டு போனான்னா திரும்ப அடிச்சு புடுங்கி நான் கொண்டாட போறேன். என் பிள்ளைகளை அவன் சிறைப்படுத்தினானா அவன் கையில இருந்து விடுவித்து நான் திருப்பி கொண்டு வர போகிறேன். எப்படி? போராடி அல்ல, அவனை முந்தி கட்டி போட்டுட்டு ஆளுகை செய்கிறவளாய் இருக்கிறபடினால் அவன் வீட்டை கொள்ளையிட போகிறேன். ஹல்லேலூயா. பாவம் செய்ய வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவன் சாத்தான். தேவனுடையதை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கிறான். உங்க வாழ்க்கையில முதல்ல கட்டவும் கட்டவிழ்க்கவும் கற்றுக்கொள்கிற நீங்கள் அடுத்து அதோட நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? நீங்க சாத்தானை பார்த்து சொல்றீங்க, நீ என் தகப்பன் வீட்டிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும் உரிமை எனக்கு உண்டு. I have authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நீ கட்டி வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களை போக விடு என்று சொல்லி இனிமேல உரிமையோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. படிப்படியா வளரணுங்க தேவனுடைய ராஜ்யத்துல. ஒரே படியில நிக்க கூடாது. ஒரே படியில நின்னீங்கன்னா சாத்தான் சீக்கிரமா வந்து கீழே இழுத்து போட்டுருவான் உங்களை. நீங்க அவன் இழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவனை கட்டி அவங்கால கீழே இழுத்து போட்டு சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அத்தனையும் அவன் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து கொண்டு வர அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மீகாவின் புஸ்தகம் 4:அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேகம் ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழுந்து போரடிக்கிற காலம் வந்தாயிற்று. நம்மிடத்திலிருந்து நம்முடைய ராஜ்யத்திலிருந்து கொள்ளை போன அனைத்தையும் திருப்பிக் கொள்ளும் அதிகாரத்தையும் உரிமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரிபலமா ஷக்கரா பலப தூரனாலமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இனி நாங்கள் போராடுகிறவர்கள் அல்ல, நாங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இனி நாங்கள் போராடி 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 சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் அல்ல. எங்கள் அதிகாரம் இன்னதென்று அறிந்து கொண்ட நாங்கள் அந்த அதிகாரத்தில் எழுந்து நின்று ஆளுகை செய்கிறோம். ரிமலா கரபலா பரபா கலமரா ஷக்கரபலா ஓரமலமா ஷக்கரபலா துரணலபரா துரணமா. எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, எங்கள் கையிலிருந்து சாத்தான் எடுத்து கொண்டு போன எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால திருப்பிக் கொள்வது மட்டுமல்ல, கட்டி வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் ராஜ்யத்தினுடைய சொத்துக்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுவிக்கிறோம்.
சியோன் குமாரத்தியே எழும்பு, போராடி இயேசுவின் நாமத்தினால. ஓரா காலமரபா ஷக்கரபலபரபலபர ரேபஹலமந்துரலபா ஷக்கரலபா. Thank you Jesus.